அன்பார்ந்தவர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் சூசையருடைய பாலபருவம் எப்படி இருந்தது, சிறுவனாக அவர் எப்படி இருந்தார் என்பதை கற்பனையாக கூறுகிறார். 4 நற்செய்திகள் தவிர வேறு சில நூல்கள் வழக்கத்தில் இருந்தன. அவை திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனாலும் அவை ஆங்காங்கே காணப்பட்டன. அப்படி விளங்குகின்ற நூல்களிலே காணப்பட்ட சில கருத்துக்களை மனதிலே வைத்துக்கொண்டு இறையடியார் வீரமாமுனிவர் சூசையப்பருடைய சிறுவ சிறுவனாக அவர் வளர்ந்த பருவம் எப்படி இருந்தது என்பதை நமக்கு கூறுகின்றார். மிக அருமையான முறையிலே சூசையப்பருடைய மனசை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய குணத்தை நமக்கு வர்ணிக்கிறார். அதை இந்த செயலிலே பார்க்கிறோம். வீடு இழந்து இகல் செய் பேய்கள் வினை பகைக்கு அஞ்சி ஓடி, நாடு இழந்து ஒளித்து காணில் நயந்து உரை அறத்தை நாடி, ஈடு இழந்து உயர்ந்த குன்றத்து இடத்து நான் ஒளித்தல் உள்ளி, தோடு இழந்து ஏகுது என்றான் துணை இழந்து உயர்ந்த பாலன் என்று பாலமாற்று படலத்திலே இறையடியார் வீரமாமுனிவர் சூசையப்பருடைய இளமை பருவத்தை நமக்கு காட்டுகிறார். இதன் பொருள் என்ன? ஒப்பற்று உயர்ந்த அச்சிறுவன், அதாவது சூசை, அவருக்கு ஈடு என இல்லை. வான் வீட்டை இழந்து மனதின் மீது பகை கொண்டுள்ள பேய்கள் கூட்டுகிற பாவவினையாகிய பகைக்கு அஞ்சி, நாட்டை விட்டு ஓடி ஒளிந்து காட்டிலே விரும்பி செய்யும் துறவரத்தை நாடி, ஒப்பற்ற உயர்ந்த மலையினிடத்து ஒளிந்து கொள்ள நினைந்து கூட்டத்தை விட்டு பிரிந்து நான் போகிறேன் என்றான் என்று கூறுகிறார். இதனுடைய பொருள் என்ன? ஒப்பற்ற சிறுவன் சூசை வானகத்தை இழந்த பேய்கள் தூண்டும் பாவத்திற்கு அஞ்சினார், நாட்டை விட்டு ஓடினார், துறவை விரும்பி ஒரு காட்டிலே ஒரு குண்டிலே ஒளிந்து கொள்ள விரும்பினார். அதனால் கூட்டத்தை விட்டு அகன்றார். அகன்று போகிறேன் என்று அவரே சொல்வதாக இந்த செய்யுளை நமக்கு தருகிறார். வீடு இழந்து இகல் செய் பேய்கள் வினை பகைக்கு அஞ்சியோடி, நாடிழந்தொழித்து காணின் நயந்து அறத்தை நாடி, ஈடிழந்து உயர்ந்த குன்றத்து இடத்து நான் ஒளித்தல் உள்ளி, தோடி இழந்து தேகுது என்றான் துணை இழந்த உயர்ந்த பாலன் என்று கூறுகிறார். அவனுக்கு இணையானவர் யாருமில்லாத வகையிலே வாழ்கின்ற வளனார் துறவரத்தை நாடி, அதற் பாவத்திற்கு அஞ்சுவதனாலே துறவரத்தை நாடுகிறேன், அதற்காக காட்டிலே போய் தவம் செய்ய போகிறேன் என்று சொல்வதாக இந்த செயலை அமைத்து தருகிறார்.